ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோட சிஸ்டமில் நான் டாக்குமெண்ட்ஸ்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் learn_python. ஓகே, ஸோ ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் ஓப்பன் வித் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் விஎஸ் கோட ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ யூ ஃபாலோ த சேம் ஆஸ் பர் த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது லேர்ன் பைத்தன்ட்டுன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைத்தன் ஃபைல். So EP, which is episode_01 first program .py. இது பார்த்தீங்கன்னா டாட் பைத்தன்கிறதுனால டாட் பிஒயில் தான் எப்போதுமே முடியணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a equals to 10 or I can say a equals to 15 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, b equals to 30. ஓகே, இப்போ நான் என்னோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நான் சம் பண்ணணும், அடிஷன். ஓகே, ஸோ a plus b அந்த வேல்யூவை நான் சியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் சியில் பிரிண்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகே, இதை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலைன்னா ஃபைல் மெனுக்கு போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ்ங்கிற ஆப்ஷனை பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம செக் பண்ணலாம் ஃபைல் சேவ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டுன்னு. ஸோ ஃபைல் சேவ் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் டாட் வரும் அந்த ஃபைலுக்கு மேலேயே. ஸோ அப்படி பிளாக் கலர் டாட் வந்துச்சுன்னா ஃபைல் வந்து சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நியூ டெர்மினல் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக எனக்கு பவர் ஷெல்லில் ஓப்பன் ஆகுது. ஸோ பவர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே இருந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பைத்தன் ஸ்பேஸ் யுவர் ப்ரோக்ராம் நேம். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா output print ஆகுது, which is 50 plus 30. So this is your very first program in Python. So இப்போ second file நம்ம create பண்ணலாம். So ep_02.py. So இப்போ நம்ம ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 numbers sum பண்ண போறோம். So a equals to 50, b equals to 30 and c equals to 20. ஸோ இப்போ டிங்கிற ஒரு வேரியபிளில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக பிரிண்ட் பண்ண போகிறேன் டியோட வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பவர் ஷெல்லில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணும்னா இங்கே ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைலில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கமாண்ட் எழுதலாம். ஸோ என்ன கமாண்ட்? பைத்தன் ஸ்பேஸ் புதுசாக கிரியேட் பண்ண ஃபைல் நேம் ep_02.py. ஸோ இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100ன்னு வருது ஆன்சர். ஸோ இதுதான் உங்க பைத்தனோட செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ உங்களுக்கான ஃபியூ டாஸ்க் இருக்கு. உங்களுக்கு 3 டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 4 நம்பர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல 2 நம்பர்ஸ் சம் பண்ணோம், செகண்ட் ப்ரோக்ராம்ல 3 நம்பர்ஸ். இது உங்களுக்கான டாஸ்க் சம் ஆஃப் 4 நம்பர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 10, 20, 30, 40ன்னு நீங்கள் வேல்யூ யூஸ் பண்ணிக்க ஃபார் எவ்ரி வேரியபிளுக்கு. a equals to 10, b equals to 20, c equals to 30 and d equals to 40. ஸோ ஃபைனலாக எனக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100ன்னு காமிக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ சப்ட்ராக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு நீங்கள் மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மல்டிப்ளை ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ 17, 18 and 1. ஸோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 306ன்னு காமிக்கணும். ஸோ மல்டிப்ளைக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணாதீங்க, லைக் எக்ஸ் ஆர் கேபிட்டல் எக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைல் நேம் ஆக்சுவலாக எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா
practice_01.py. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் கிரியேட் பண்ணுற ஃபைலெல்லாம் இபியில் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபைலெல்லாம் practice_ல இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் என்ன உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபாலோ அப் வீடியோ பாருங்கள், நான் அதுக்கான சொல்யூஷன் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன்.